இருங்க லைவ் காமிக்கணும்ல அது டென்ஷன் ஆகி வெளியே எகிரி வச்சிட போகுது. இப்போ நான் வந்து உயிரோட நண்டு பார்க்குறோம். How to clean crab at home. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் உயிரோட நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு காலை வச்சுடு. ஆமாம், கொடுக்கு கால் இல்லை, கொடுக்கு கொடுக்க ஃபஸ்ட்டு உடச்சிடணும். ஏன்னா அது வந்து நம்மளை கடிச்சிடும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி ஆண் நண்டா பெண் நண்டான்னு சொல்லிடுங்க. பெண் நண்டு. இது வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அது பெண் நண்டு, சில இதில் வந்து ஓப்பன் ஆகாது, அப்போ அது வந்து ஆண் நண்டு. இப்போது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நண்டோட முட்டைன்னு சொல்லுவாங்க. இது பெண் நண்டு, அதனால தான் அந்த முட்டை இருக்குது. அது நம்ம குக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறிடும். உயிரோட நண்டு க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா வந்து அது கொடுக்கு வந்து நம்மளை கடிச்சிடும். இங்கே இந்த வீடியோவில் அது பாருங்கள். அது வந்து இன்னொரு நண்டோட ஓடை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தது. நாங்கள் ரொம்ப நேரம் எடுக்க ட்ரை பண்ணோம், அது வரல. ஸோ ஃபைனலி அதை வந்து உடச்சிட்டோம் கொடுக்க. மேலே ஓடை ரிமூவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு பக்கம் வந்து இந்த மாதிரி சாஃப்டான பார்ட் ஒன்று இருக்கும். அதை வந்து நாம் எடுத்துடணும். அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே இருக்கும், அதை நாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது எடுத்ததுக்கப்புறமா தேவையில்லாத இந்த ஓடு, அன்வான்ட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நாம் இப்போ அதுலேருந்து உடச்சி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ காலில் இருக்க அந்த எட்ஜஸ் எல்லாம் நாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதில் சதை எதுவுமே இருக்காது, ஸோ அது வேஸ்ட்டு தான். அண்ட் வாஷ் பண்ணும்போது கையில் குத்திக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நாம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நண்டை வந்து நாங்கள் எப்போவும் இப்படி சிசரில் தான் கட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து அதை கையிலேயே கூட அதை உடச்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான், எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நண்டு வந்து ரொம்ப சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. அது நம்ம ஹார்ட்டை வந்து பாதுகாக்கும். ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் ஹார்ட்டை வந்து பாதுகாக்கும். நண்டை வந்து இப்படி ரெண்டாவும் கட் பண்ணலாம், இல்லை அப்படியே முழுசாக வேணும்னாலும் போட்டு குக் பண்ணலாம். ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே ஊறி நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
எல்லா நண்டுமே மயக்கத்தில் இருக்குது. பட் ஒரு நண்டு மட்டும் பாருங்கள், ரொம்ப துரு துருன்னு விளையாடிட்டு இருக்கு. நண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபிக்கான வீடியோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ரெசிபி வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலி நண்டை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. என்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.